என்னடா இருட்டுல அழிச்சு விட்டேன்? செருப்பால் அடிப்பேன். திருடுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். கொஞ்சம் பெரிய விட பார்த்து வைக்க கூடாது. அவன் நம்மளை விட பரதேசி. 4 புடவைக்கு மேல இல்ல. அதுல ஒண்ணு அழுக்கு. இதை நீ தான் துவைக்கணும். ஏய், அந்த வீட்டுக்காரனுக்கு மாருதி கார்ல பண்ணா. நான் நினைச்சேன் அவன் ரொம்ப வசதியானவன்னு. இப்பதான் தெரியுது அவன் அந்த கார் டிரைவர்னு. இவரா நாளையில இருந்து பீரோக்குள்ள நீ உட்கார்ற. திருட போற விட்டு நான் காமிக்கிறேன். ஓகே? ஐயோ, வந்துட்டு நிறுத்துறேன். ஐயா, காசு. காசா? லைசன்ஸ் இருக்குதாடா உனக்கு? இருக்குங்க. இருக்குதா? வச்சுக்கிறியா? டேய், இந்த பொண்ணு சாமி 25 வருஷமா உன்னை என்னைக்காவது ஏமாத்திக்கிறான்டா. அப்புறம் நேற்றுட்ட கேட்கிற காசு போடா. நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து வாங்க போடா. சரிங்க. எங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் இருக்குறா. டேய் கெஜா கண்ணா, நான் ரோட்ல என்ன பண்றேன்? ஓரமா பண்றான். அறிவு கட்டவன. யாரா இது? நம்மளா இருப்பாலோ? பாத்துருவோம். ஐயா, அடுத்த வீட்டு அரி. சுந்தரி, சின்ன திட்டத்தை கூட நான் பொறுத்துக்கிறேன். ஆனா நீ திட்டத்தான் எனக்கு முள்ளு குத்துறா மாதிரி இருக்குது. ஆனா நாளையில இருந்து இத நான் இடுப்புல கட்ட உடனே, மாமா வாங்க மாமா, உட்காருங்க மாமா, சாப்பிடுங்க மாமான்னு சொல்ல போறடி. என் புருஷன் துபாய்க்கு போய் 3 வருஷம் ஆச்சு. நானும் இந்த 2 வருஷமா நீங்க உடுப்ப மாத்திக்கிட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் உங்களையே பாத்துட்டு இருப்பேன். உடுப்ப மாத்திக்கிட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சரி, ரொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் பாத்தீங்களா? பின்ன ஒரு வார்த்தை சொன்னா நான் பாலும் பழத்தோட காத்துட்டு இருக்க மாட்டேன். ஏற்கனவே 2 பார்ட்டியும் சரியில்லை. இத்தோட துபாய் பார்ட்டி வேறவா? வந்தவளும் சரியில்லை, வாய்ச்சவளும் சரியில்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரியும் சரியில்லை. என்னடா பார்லிமெண்ட்டுக்கு பட்ஜெட் போட போறியா? ஆழ்ந்த சிந்தனையில இருக்க? இல்லடா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணலான்னு இருக்கேன். என்னது? லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். கை விடுறான். ஆல் தி பெஸ்ட். எப்படா கல்யாணம்? போடா முண்டோம், இப்பதான் ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள கல்யாணமா? சரி விடு. கதாநாயகி யாரு, என்ன பேரு, எந்த ஊரு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கே தெரியாது. ஓகே, அப்ப காதலிக்க வேண்டியதான். போடாடே, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ விளையாடிட்டு இருக்க. டேய், அந்த பொண்ணை பார்த்தா பெரிய எடுத்து பொண்ணு மாதிரி தெரியறான். அவளை காதலிக்க எனக்கு தகுதி இருக்காடா? உனக்கு தகுதியா? நீயே 1 நம்பர் பிப் ஆயிட்டு உனக்கு லவ் வேறையா? இருந்தாலும் ஒரு ஹீரோ லுக் இருக்கு, ட்ரை பண்ணி பாரு. டேய், எப்படியா இந்த படத்தை பார்க்கணும், போய் டிக்கெட் வாங்க. இவ்வளவுதானே, விடு, டிக்கெட்டோட வரேன். உனக்கு என்ன அவசரம்? சொல்றேன், இப்படி வாடா. யாரா நீ? யாரா நீ? என்ன பத்தி தெரியுமா உனக்கு? ஒண்ணு விடுவான் கொண்டு போடா. இந்த மாதிரி குறுக்க பூந்த உடம்பு தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். போடா போடா. ஏயா, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? பஜார்ல உஜார்ல இந்த மாதிரி பசங்க நிஜாரா அவுத்துருவானுங்கயா. வாங்க வாடா, வீட்டுக்கு போவோம். இந்த படம் ரொம்ப போறாம்டா, கவுண்டர்ல பேசிக்கிட்டாங்க. இந்த படம் வேணாம், வேற படத்துக்கு போவோம். வா போடா. ஒன்னால வாங்க முடியலன்னு சொல்லு, நான் டிக்கெட்டோட வரேன் பாரு. என்னங்க, 100 ரூபாய் சில்லறை இருக்குமா? 100 ரூபாய்க்கு சில்லறையா? பார்த்து 35 வருஷம் ஆச்சு தம்பி. ஓகே சார், 100 rupees சேஞ்ச். எங்கடி 100 ரூபா நோட்டா தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், 100 rupees சேஞ்ச் இருக்குங்களா? 100 ரூபாய் சில்லறையா? எதுக்கும் கவுண்டர்ல கேட்டு பாருங்க சார், கிடைக்கும். சார், 2 டிக்கெட் கொடுத்து மீதி சில்லறை தாங்க. தேங்க்யூ. யோ, என்னையா நீ பாட்டுக்கு முன்னாடி போய் டீட் வாங்கிட்டு வர? அட, நான் என்னங்க பண்றது? டிக்கெட் வாங்கினா சில்லறை தருவானாரு. சார் தான், அந்த ஆள் சொல்றது சரியாதான் போச்சு. பஜார்ல உஜாரா இல்லன்னா நிஜாரியா ஊத்துருவாங்க போல் இருக்கு. இந்த தாய்ச்சி என்ன செய்யும்? என்னென்ன செய்யும்? என்ன பின்னான்னு செய்யும்? தமிழ் காட்டுறா மஸ்தா. யாருக்கா சந்தேகம் இருந்தா இந்த கூட்டத்தில இருந்து ஒருத்தவங்க உள்ளே வாங்க.
இந்த கூட்டத்திலே ஒரு பையறான். அவனை உங்க முன்னால கூப்பிட போறேன். அரே சைத்தான், அவரே அரே வா இந்த பக்கம். வரமாட்டேன். ரத்தம் கக்கி சாவ போறேன். ஓம் ரீம் சால்பத்திரி மால்பத்திரி காளி மூலி கல்கத்தா சூலி. நல்லா கவனிங்க. இப்ப பையன் மந்திரத்திலே கட்டுப்பட்டுட்டான். இப்ப பேசுவானா? பேச மாட்டான். செத்து போட்டானா? இல்ல உயிரோட தான் இருக்கிறான். இப்ப பேசவே மாட்டான். பேச வைக்கிறேன். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. கொடுக்கலாம். ஆனா பொண்டாட்டிக்கு இடுப்புல கட்டணும், புள்ளைக்கு கையில கட்டணும். அரே சைத்தான், என்ன முழிக்கிறே? யோ சைத்தான் முழிக்கலையா? நான் முழிக்கிறேன். என் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு 10 வருஷம் ஆச்சியா? உன இப்படி பண்ணிக்கலாம? பொண்டாட்டிக்கு கையில கட்டிடுறேன், புள்ளைக்கு இடுப்புல கட்டுறேன். மாத்தி கட்டின மந்திரம் மாறி போயிரும். அப்புறம் உன் கதை நாரி போயிடும். எல்லா கதையும் நாரி போய் தாண்டா வருது. ஆளுக்கு ஆளுக்கு மிரட்டுறீங்க. டியூட்டில இருக்கிறேன்டா. அரே அப்புறம் தான் டியூட்டி. முதல்ல தாய்த்தே பொடி துட்டா ஏடு. எந்த சைத்தானும் பாக்கெட்ல பிளேட வச்சிருச்சு. வணக்கம்மா, இது வசந்த் காலனி தானே? ஆமா. எஃப் பிளாக் தானே? நம்பர் 21ங்களா? ஆமா. நாங்க கோவிந்தான் கம்பெனில இருந்து வந்திருக்கோம். ஒரு ஸ்டீல் பீரோ ஆர்டர் பண்ணீங்களா? நாங்க ஆர்டர் பண்ணலையே. நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆர்டர் பண்ணலன்னா என்னம்மா, உங்க வீட்டுக்காரர் ஆர்டர் பண்ணிருப்பாரு. ஏய் பாத்துடா சேவ் தெரிச்சிடாதீங்க. பாத்துடா. டேய் நல்ல இடமா பாத்து வைங்கடா. கதவை அடிபடுறது. இந்தாங்க தம்பி. எதுக்குமா இதெல்லாம்? எங்க கம்பெனில எங்க சம்பளம் தரதுல மாசம் 500 ரூபாய் தராங்கம்மா. அது இல்லாம போனஸ், இஎஸ்ஐ, ப்ராவிடன்ட் ஃபண்ட், டெய்லி டீ வர தராங்கம்மா. ஏமா காசு கொடுத்து எங்களை கடங்காரனாக்க பாக்குறீங்க? நாங்கெல்லாம் கௌரவமா வேலை பார்க்கறோம். அம்மா. என்ன தம்பி, பீரோவை இறக்கி வச்சுட்டு சாய் கொடுக்காம போயிட்டீங்க? சாரிமா, அதுல ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு. வசந்தி காலில் இறக்கிட்டு வர சொன்னா நான் வசந்த் காலில் இறக்கிட்டேன். எங்க மேனேஜர் என்ன கண்டுபிடிச்சிட்டாருமா. அதானே பார்த்தேன். அந்த மனுஷனுக்கு ஏது இந்த பொறுப்பில்லான்னு. டிரா வாங்கி கொடுக்க சொன்னாலே 6 மாசத்துக்கு மேல ஆகும். இவர் எங்க பீரோலாம் வாங்கி கொடுக்க போறாரு? நீங்க எடுத்துட்டு போங்கப்பா. போய் எடுத்துட்டாங்கடா. சொப்னா கண்ணு மூட. என்ன விஷயம்? சொன்ன கேள. நான் உனக்கு ஒன்று பிரசன்ட் பண்ண போறேன். இப்ப பாரு. சிட்டில எந்த பொண்ணுங்க வளையல் போட்டுக்கிறாங்க? இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். அப்படிங்களா? கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பெக்கிறது கூட அவுட் ஆஃப் ஃபேஷன். நாம புள்ள பெத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் ஏமாந்ததானே? என்னங்க இது? நீதான் சொப்னா. உடம்பெல்லாம் குத்திக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா கரண்ட்னா கொஞ்சம் பயம். 1 2 3 4. கண்ணாட கண்ணு பொன்னாட பொண்ணு கொண்டாடி வரும் வளையல். அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல். தங்கு வளையல், வஞ்சி வளையல், இது முத்தான முத்து வளையல். ஏண்டா காதலிக்கிறேன்னு சொன்ன வாஸ்தவம். எங்களை அறிவு பிடிச்சு வச்சியா? உயிர் காப்பான்னு தோலண்டா. அப்புறம் இந்த காதலை காப்பாற்ற மாட்டோம். சொல்லுங்களா? இருங்கடா. சொப்னா, இவன் பேர் குமரன், என்ன போல அன்எம்ப்ளாய். இவன் பாஸ்கர், ஊர் பட்டுக்கோட்டை, SLC ஃபைல், டோட்டல் 54. இவன் பேர் சின்னி, வெரி பிக் கட்டர். ஏன்டா குதிரை ஓட்டுற? இவனுக்கு கற்றுக்கொள்ள தேவையில்லைங்க, பிளேடே போதும். அவன் ஒரு நூதனமான டெய்லர். சொப்னா, அவர் மஸ்தா, ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். அமீர் மகாலுக்கெல்லாம் பர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாரு. டேய் என்ன பண்ண சொல்ற? சரிடா. இவன் பேர் சுப்பிரமணி, கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறான். கலெக்டர் ஆபீஸ்ல பியூன் மாதிரி பெரிய உத்தியோகம். அங்க இருக்கிற ஃபைல்ல இருக்கிற முடிச்ச பாருங்க. முந்தாரை முடிச்சுக்கும் இவர் வாழ்க்கைக்கும் பெரிய முடிச்சா இருக்குதுங்க. அதை விடுறா. எங்களை அறிவுப்படுத்தினிய பாப்பா அறிவுப்படுத்தினியா? பேர் சொப்னா, BA படிச்சிட்டு இருக்கா. நம்மளை விட சின்ன படிப்பு தான். உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டியா? என்னது? அதாமா படிச்சுட்டு சிட்டிக்கு வேலை தேடி வந்தது. பால் கட்டி விழுந்தா சிவம் பெருசுன்னு தள்ளி விட்டாங்க. சரி. கீழே வந்த பையன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? எந்த சோமாரி காதோட நான் தள்ளி விட்டதுன்னு சொன்னா. We are going to analyze the topic called the youth today. ஐயோ, இன்னைக்கு அழுவ வந்துடுச்சா? இன்னைக்கு அவ்வளவுதான். சரிடி, நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? என்ன ஜோக்? ஒரு சமயம் பரமசிவனுக்கும் பார்வதிக்கும்
Why are you laughing? Swapna ஒரு ஜோக் சொல்லிச்சு சார். Sit down. Swapna, get out. Sorry, sir. Please get out. போ சொல்லிட்டாரே, எங்க போறது? கெட் அவுட், கெட் அவுட். எங்க அலமேல ஆச்சு வீடு எங்க இருக்கு? அவங்க வீடு இல்ல. நீ யாருமா? பேரு சொப்னா. அவங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு. அவங்க இப்பதான் கோயிலுக்கு போறாங்க. இந்தாமா சாவி கொடுத்து போயிருக்காங்க. வேணா வீட்டை திறந்து போய் உட்காருமா. சரி இந்தாமா. யார் வீட்டுக்கு கார் வந்திருக்கு? உங்க வீட்டுக்கு தான். எங்க வீட்டுக்கா? உங்களுக்கு சொந்தக்கார பண்ணா பேரு கூட சொப்பனான்னு சொல்லுச்சு. நான் தான் சாவியை கொடுத்து வீட்டுக்குள்ள உட்கார சொன்னேன். சொப்பனாவா? யாரடி அவ சொப்பனாங்க? யாருமா நீ? என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? நீ பாட்டு கிண்டிக்கிட்டு இருக்க? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காது. ஆமா வாங்க. அட வாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க கூடாது பாருங்க. வீட்டுக்கு வரப்போற மருமகளா? ஆமாத்த. சாப்பிடுங்க அத்த. அட சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. நான் அப்புறம் வரேன். ஏண்டா என்னடா இதெல்லாம்? இந்த பொண்ணை பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கா. நீ பொழைக்கிற பொழப்பு உன் யோகியதை எல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாதுமா. என்னைக்கு நான் அந்த பொண்ணை மனசார நினைச்சனோ அன்னைக்கே உன் மகன் திருந்திட்டாமா. உன் புள்ள திருந்திட்டா உனக்கு சந்தோஷம் இல்லையாமா? இனிமே மயிலாப்பூர் அண்ணா நகருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லம்மா. படிப்பறிய பள்ளிக்கூடம் தான் அறிய, பிளேட் அறிவேன், நைஃப் அறிவேன், மணி பர்சும் தான் நான் அறிவேன். சரி அண்ணே, ஒரு சிகரெட்டு கொடு. இது ஃபில்டர் சிகரெட்டு தரமாட்டேன். கொடுக்கலன்னா உன்னை உதைச்சிடுவேன். உதைச்சா நான் உன்னை கடிச்சுடுவேன். சரி நாய். இருக்குங்கடா. இன்னைக்கு ஷேரு ஆளுக்கு 75 ரூபாய் 45 காசு, மிச்சம் 15 காசு. இத பிரிக்க முடியாததால கம்பெனி இருப்புல வச்சிடுறேன். உன் காசு எப்படி? இந்த வாரம் பிசினஸ் டல்லு தான். கவர்மெண்ட்ல சொல்லி ஜனங்களுக்கு போனஸ் கொடுக்க சொல்லணும். இந்தா சுந்தருவான் சார். எனக்கு இதெல்லாம் வேணாண்டா. என்னால இந்த தொழில கண்டினியூ பண்ண முடியாது. தயவுசெய்து என்னை தேடி என் வீட்டுக்கு வராதீங்க. இவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? நான் அப்பவே சொன்னா அசோக மரத்தடியில பங்கு பிரிக்காதீங்கடான்னு. புத்தருக்கு போதி மரத்துல பிறந்த மாதிரி இவனுக்கு அசோக மரத்தடியில பிறந்துருச்சு. என்னதுரா? ஞானந்தா. என்னடா குறையுதே? அப்போலேஸ் 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 ஒயிட் சம்பாரிச்ச பணத்தை காணடா. போலீஸ் வெளியில போனானே மடியில தூக்கி விட்டுக்கிட்டு இப்ப குத்துதே கூடாதுன்னா என்ன பண்றது? இவனுக்கு எதுக்குடா இன்ஸ்பெக்டர் பொண்ணு? இப்ப எனக்கெல்லாம் லவ் பண்ண தெரியாது. என்ன பார்த்து எந்த பொண்ணாவது லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா? நான் ஏன் லவ் பண்ணல? வாட்டி மீன்? அட விடுற. மீனாவது கருவாடாவது. ஏய், வக்கீல் கிட்ட போனீங்களே, என்னடா ஆச்சு அது? வக்கீல் கிட்ட எல்லாம் வேலை வரைய விசாரிச்சாச்சு. சரி. சுந்தர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போனதுனால அவனை ஒரு வருஷத்துக்கு பெயில் எடுக்க முடியாதபடி குண்டா சாட்ல உள்ள தட்டாங்களாம். அவனை பார்க்கணும்னா ஒண்ணு அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரணும், இல்ல நாம ஜெயிலுக்கு போகணும். நாங்க அதுக்கு தயாரா இல்ல. அண்ணா வசதி எப்படி? மை டியர் ஃப்ரெண்ட் சுந்தர், நீ ஜெயிலுக்கு போயிட்ட. உன்னை என்னால மறக்க முடியல. அதனால உனக்காக ஒரு சிகரெட், எனக்காக ஒரு சிகரெட். என்னங்க
இது 2 சிகரெட் வாங்கி இதுல ஒரு இழுப்பு அதுல ஒரு இழுப்பு இழுக்கிறீங்க. ஒரே சிகரெட்ல இழுத்தா உங்களுக்கு காசு மிச்சம் ஆகாது. இதுல ஒரு சரித்திரமே இருக்கியா? இது எனக்காக, இது என் நண்பனுக்காக. இருமல் வந்தா உங்களுக்கு தான் வரும், உங்க நண்பனுக்கு வராது. நல்லாவே இழுங்க. நம்ம ஜெயிலுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். இவனை 2 இழுப்பு இழுத்தான். இது என்ன விலை? யோ இங்க பாரியா, உங்க கடைக்கு வந்து ஆளை அடிச்சு விட்டேன். போலீஸ கூப்பிடுங்க. யோ அடி வாங்கின நீயாவது கூப்பிடியா? யாரும் போலீஸ கூப்பிடாதீங்க. அண்ணே கால வர போறானா? யோ எந்திரியா. அண்ணே நான் 2 வருஷமா பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியமே இல்ல, யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுளுக்க ஒரே அறையில சரிப்படுத்திட்டீங்க. நீங்க என்ன வாழ வச்ச தெய்வம். சரி சரி என்ன வந்த என்ன சார் வேணும்? ஒண்ணு வேணா, மணியனாவது பாரு. ஐ பிஸ்கட்